சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்படுவதனால இந்த சனி பகவான் உங்களுக்கு நலன்களை வழங்கப் போகிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்பவும் கடுமையாக உழைத்து பலன்களை பெற வேண்டும். அதனால் கவலைப்படாதீங்க சிம்மராசி அன்பர்களே. சிம்மராசியில் சனி பயிற்சி வந்துடுச்சு, அதனால் நம்ம என்னமோ தெரியலலாம் கவலைப்படாதீங்க, சும்மா ஜாலியாக ஓட்டுங்க. சனி பயிற்சியானது பொறுமையாகவும் அருமையாகவும் யோசித்து செயல்பட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு மருத்துவ செலவு கூடும் அல்லது காரிய தடை ஏற்படும். சிலருக்கு ரண சிகிச்சை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவைகளை நாம் உடல் நலத்தில் எக்ஸசைஸ் செல்வோம், அதாவது என்னென்னா நடைப்பயிற்சி, தியானம், இதெல்லாம் முயற்சி செய்தால் அவரவர் உடல் நலத்திற்கு ஏற்ற மாதிரி சிம்மராசி அன்பர்கள் நடைப்பயிற்சி அல்லது உடல்நல கோளாறு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது சிம்மராசி அன்பர்களுக்கு நன்று. இரவு நேரத்து பயணங்கள் சிம்மராசி அன்பர்கள் செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லது இரவு நேரத்து பயணங்கள், அவசர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகும், சிலருக்கு சொத்து பிரச்சனை உருவாகும், சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற 6/3/2026 சனி பயிற்சியானது தடை தாமதங்களை கொடுக்க போகிறார். தடை தாமதங்களை வெல்வதற்கு சிம்மராசி அன்பர்கள் தைரியத்தை கைவிடாதீர்கள். மிகவும் தைரியத்துடனும் சிறப்பாகவும் செயல்பட்டு இந்த சனி பயிற்சியை வெல்லுவோம் என்று சொல்லுவோம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனவை தருவாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ நின்னருள் தா. சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி. இந்த பாடலை ஒவ்வொரு நாளும் 8 முறை வாசித்து தன்னுடைய விநாயக பெருமானை வழிபாடு செய்து வந்தால் சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுமையாகவும் அருமையாகவும் சனி பயிற்சியானது பலன்களை வழங்குவார். சிலர்களுக்கு கடுமையாக உழைத்தும் பலன் கிடைக்காது. நண்பர்களிடத்தில் ஏமாற்றம் ஏற்படும். சொத்து விஷயத்தில் சிக்கல்கள் வரும். சொத்தை பிரிப்பதில் பாகப்பிரிவினை உருவாகும். சிலருக்கு வாகன மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தகாத இடத்தில் வேலை அமர்வது, அதிகாரிகள் தொந்தரவுகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்கள் பொறுமையாக யோசித்து வேலையில் செயல்படுவது நன்று. அதிகாரிகளிடத்தில் அன்பாகவும் பண்பாகவும் பழகுவது நன்று. சிம்மராசி அன்பர்கள் குழந்தை செல்வங்களிடத்தில் பொறுமையாகவும் அருமையாகவும் குழந்தைகளை அன்பாகவும் கவனித்து பார்ப்பதினாலே இளம் வயது சிம்மராசி குழந்தைகளுக்கு கல்வி செல்வமானது மந்தமாக இருக்கும். இதற்கு கும்பகோணத்திற்கு அருகாமையில் உள்ள சரஸ்வதி ஆலயம் சென்று சிம்மராசி மாணவர்கள் அர்ச்சனை ஆராதனை செய்து வந்தால் சிம்மராசி மாணவர்களுக்கு கல்வி செல்வமானது சிறப்பாக வழங்கும். சிம்மராசி அன்பர்கள் சென்ற இடங்களெல்லாம் செல்வாக்கு பெருகும். சிம்மராசி அன்பர்கள் அரசியல் விஷயத்தில் கவனமாக பொறுமையாகவும் செயல்பட்டால் அரசியலிடத்தில் வெற்றி கிடைக்கும். அல்லது புதிய வழக்குகள் உருவாகும். புதிய குடும்பத்தில் சிக்கல்கள் உருவாகும். உறவினர்களுடைய பகை ஏற்படும். இவை அனைத்தும் குடும்பத்தில் கணபதி ஹோமம் செய்து கொள்வது, குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது, ஆலயங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்து கொள்வதினாலே சிம்மராசி அன்பர்களுக்கு ஜாலியாகவும் பொறுமையாகவும் அமையும். வருகின்ற 1/6/2026 வருகின்ற குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை. 12இல் குரு வந்தால் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் வழங்குகிறார். அதனால கும்பகோணத்தில் அருகாமையில் உள்ள ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசித்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து பிள்ளையார்பட்டி சென்று வழிபாடு செய்துவதனாலே சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெருகும்.
காரிய தடை நிவர்த்தியாகும். சிம்மராசி அன்பர்கள் பூமி, ரியல் எஸ்டேட், தொழில் முடக்கம் அல்லது வியாபார விருத்தி தடை, நண்பர்கள் விஷயத்தில் ஏமாற்றம், வாகனங்களிலிருந்து விபத்துக்கள், இவை அனைத்தும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருவருடைய சுய ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்து அருகாமையில் உள்ள ஜோதிடர்களை சென்று அதற்கு ஏற்ற பரிகாரங்களை செய்து கொள்வது சிம்மராசி அன்பர்களுக்கு சிறப்பாக அமையும்.